ஹே ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஆனால் ரொம்பவே ஈஸியான ஒரு பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மழை பெய்கிற டைமில் உங்களுக்கு கோல்டெல்லாம் வந்திருக்க டைமில் இந்த பெப்பர் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஆத்தென்டிக்கான மெத்தடில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இது செய்கிறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 4 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 அன்னாசிப்பூ ரொம்ப சின்னதுன்றதுனால நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். 3 வரமிளகாவை விதையெல்லாம் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்டாண்ட் அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. கருகு விடாமல் பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காமல் இந்த மாதிரி மசாலாஸ் வறுக்கும் போதே இஞ்சி பூண்டு சேர்த்து வறுத்துட்டு அதையும் சேர்த்து அரைச்சிப்பேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். மசாலாஸை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே 15 சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கணும். சப்போஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நான் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கலர் நல்லா கொடுக்குன்றதுனால ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். வெங்காயம் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ப்ரௌன் கலரில் வதக்கணும்லாம் இல்லைங்க. இந்த அளவுக்கு நல்லா லைட்டாக சுருண்டு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் க்ளீன் பண்ணும்போதே மஞ்சள் உப்பு போட்டு தான் எப்பயுமே க்ளீன் பண்ணுவேன். அதனால் எக்ஸ்ட்ரா நான் மஞ்சள் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சள் இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு தண்ணி பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக விடுங்க. அந்த டைம்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மசாலா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வரும். ஆனால் திப்பியாக இல்லாமல் எல்லாமே நல்லா அரைப்பட்டாலே போதும். கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா சிக்கன் பக்கமும் கோட் ஆகிற மாதிரி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் ட்ரையாக தான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் கிரேவியாக ரெடி பண்ண போகிறீங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. எப்பயுமே ஸ்லோ குக் பண்ணும்போது எந்த ரெசிபியாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இது பெப்பர் சிக்கன் கிரேவியோட கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு கிரேவியாக வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு ட்ரையாக வேணுன்றதுனால நான் இப்போ ஓப்பன்லேயே வச்சு அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுக்கிட்டேன். பார்த்தீங்களா? சூப்பராக பெப்பர் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு வேணும்னா ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். இல்லை ஒயிட் ரைஸில் பரட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.